வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவோட அதிபதி. எப்பவுமே குரு பாத்துட்டீங்கன்னா, குரு பார்வைப்பட்டா கோடு நன்மைகள் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சகஜா பழகி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நட்பு உறவுங்கிறது இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதத்துல என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்திலேயே பாத்தீங்கன்னா மாதத்துல இருந்து தடுமாற்றங்கள் கொஞ்சம் வந்திருக்கும். நம்மளால பாத்துட்டீங்கன்னா ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சியும் இருக்கும். ஆனா நமக்குன்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும்போது அது தடங்களா மாறலாம். இதே உங்க நண்பர்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போய் முன்னாடி நின்று அது சரி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது தடங்களாகும். ஒரு பயங்கிறது உங்களுக்கு வரும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கிற அந்த குரு பார்வை விலகி மேச ராசியில இருந்த குரு இப்ப ரிஷப ராசிக்கு போனதுல இருந்து உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வந்துடும். யார நம்பலாம், யார நம்ப கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வழியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். அது இல்லாம நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா திடீர்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துல தொழில நல்ல வீக்ல போயிருப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்துருக்கும். நம்ம உங்களுக்கே ஒரு சந்தேகமா வந்திருக்கும். இப்ப நம்மளா இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே இது மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த சந்தோஷப்பட்டு சில டயத்திலே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வருத்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துரும். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கலாம். அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா மேன ராசியில ராகு பகவான் இருக்குது. அந்த ராகு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வராது. அது இல்லாம 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். கிட்டத்தட்ட உங்களுடைய அப்பா அம்மனாலையும் மன கஷ்டங்கள் கொடுத்திருக்கும். சகோதர வகையிலுமே சகோதர வகையிலையும் மன கஷ்டங்கள் கொடுத்திருக்கும். மனைவி வகையிலும் துணைவியாரும் வகையிலையும் உங்க லைஃப் பார்ட்னர் வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்திருக்கும். இது எல்லாமே சந்திச்சு இப்ப நமக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படிங்கிற எண்ணத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அது கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். மெயினா பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அவதிப்பட்டு இருப்பீங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ உங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விரயம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கையில பணம் வச்சிருக்கோம், ஏதாவது வீட்டுக்கு தேவையானது வாங்கி போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சே இருந்தீங்கன்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விரயங்கள் பண்ணிருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு காய்ச்சல் வந்தாலும் நமக்கு பயங்கிறது கொண்டு போய் விடும். அதுக்கு எல்லாமே ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில், நம்ம சொந்த ஊர்ல இருக்கலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாமா, இல்ல அரசியல்ல இறங்கலாமா, இல்ல ஆன்மீகத்துல இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு பல குழப்பங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனா அது தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்த குரு போனனால உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டைம் பாத்தீங்கன்னா இந்த டயத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள், மன குழப்பங்கள் இது எல்லாமே விலகி ஒற்றுமையா ஒரு வழி நடத்தக்கூடிய
ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து உறவு முறைகள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். விலகி போன சொந்தங்கள் ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அங்க ஏதாவது நம்ம போய் ஒரு சொந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க. அங்க நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆனா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். இப்ப நமக்கு வந்து இத்தனை வருஷமா இந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரு பார்வை இருந்தது, நமக்கு குரு பலன் யோகம் இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குரு பார்வை இப்ப வந்து மேச ராசியில இருந்த குரு ரிஷப ராசிக்கு போயிருச்சு. அதனால இந்த 1 வருஷம் நமக்கு கல்யாணம் ஆகாதா, குழந்தை பிறக்காதா, சுபகாரியங்கள் நடக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அது கிடையாது. குரு மாறினாலுமே கூட உங்க ராசிநாதனே குரு. அப்ப உங்க ராசிநாதன் குரு இருக்கறனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால சுபகாரியங்கள் கைகூடி வரும். நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். லவ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். மெயினா வண்டி வாகனத்துல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வண்டி வாகனங்கள் வச்சிருக்கேன். அது கொடுத்துட்டு ஏதாவது புது வண்டி நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தாராளமா நீங்க வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு அதனாலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் ஒரு லாபங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சார் எனக்கு கடன் தொல்லைகள் இருக்கு. என்னால கடன் கட்ட முடியாத சுச்சுவேஷன்ல நான் உட்கார்ந்துருக்கேன். கடனால என் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. கட்டின மனைவியா இருக்கட்டும், பெத்த குழந்தைகளா இருக்கும். இந்த கடன்னால என்னை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. நான் தொழில் இல்லாம உட்கார்ந்துருக்கேன். அப்படிங்கிறது எண்ணம் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு குழப்பத்துல உண்டு பண்ணியிருக்கும். நமக்கு வந்து ஒரு தொழிலுக்கான வருமானம் நமக்கு இல்ல. நமக்கு கடன் இருக்கு. அது கடன் எப்படி கட்டுறதுன்னு தெரியாம இருக்கும். அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க அந்த தொழில்ல எந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாலும் அது நடந்திருக்காது. இப்ப நீங்க அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு மளிகை கடையை போட்டு வச்சாலுமே கூட கண்டிப்பா அதுல உங்களால லாபம் எடுக்க முடியும். அந்த லாபத்துல ஒரு பகுதி எடுத்து நீங்க கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அதனால அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். கடனும் உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யாராவது கவர்மெண்ட் ஜாப் இல்ல வெளியூர் பயணங்கள், அரசியல் இது மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து முழுமையா நீங்க பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே கூட தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதி நமக்கு நல்லா இருக்கா அப்படி நீங்க பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.